ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மா கிசோய்க்கு கேம் பிளேவோட செகண்ட் பார்ட்டாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம செத்துட்டோம். செகண்ட் பார்ட்டு இப்போ நானும் ப்ரோவும் சேர்ந்து விளையாட போகிறோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. அது என்னதுன்னா, ப்ரோ எங்கே இருக்காருன்னு நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதோ நிஞ்சாமு, அவரும் நிஞ்சாம தான் இருக்கார். ப்ரோ இந்த 2 பேர் இது உள்ளே போயிடலாம். அதோ இங்கே வா. நெக்ஸ்ட்டு ப்ரோ என் பின்னாடியே வா. இது உள்ள போரு. ஓகே, ப்ரோவும் நானும் ஒன்றாவே சேர்ந்து போய் இந்த கேமை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் மோசமாக தோற்றுட்டோம். செகண்ட் பார்ட்டில் மரணமாக ஜெயிக்க போகிறோம். சரி ப்ரோ, ஏதாச்சும் கருத்து சொல்லுங்கள் இந்த கேமை பற்றி. அதான் தெரிஞ்சிச்சே ப்ரோ, பார்ட் 1லேயே. புது வியூவர்ஸுக்கெலாம் கொஞ்சோண்டு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் தரலாம். நீ எப்படி ப்ரோ அதுக்குள்ளே அங்கே ஓடனா? த பவர் ஆஃப் ஸ்பீடு. உடனே த பவர் ஆஃப் ஸ்பீடு. கதவை சாத்திடா, போ கதவை சாத்த மாட்டியா ப்ரோ? ஓகே, இதை கடையை தர ஸ்கிப்பு தந்துட்டேன் டுட்டோரியலை. இப்போ வந்து ஒரு விஷயந்தான் இருக்குது. அது என்ன விஷயம்னா, ப்ரோ வந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. நான் கேமராவில் பார்த்து சொல்லுவேன். என்ன ப்ரோ, கரெக்டா? இல்லை, ரூல்ஸும் கொஞ்சம் படிச்சிட்டோம். இதுதான் ரூல்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிட்டோம். இப்போ இதை விட்டு எப்படி வெளில வரணும்னு தெரில. வந்துட்டான் ப்ரோ கஸ்டமர். நீ 2 ஷவர்மா அவனுக்கு பண்ணி கொடு. ஃபஸ்ட்டே எப்படியும் நல்லவனாக தான் வருவான்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு எப்போவுமே நல்லவன் தான் வருவேன் இங்கே. இந்த வாட்டி எந்த இதுக்கும் பயப்பட மாட்டானா? ஏன்னா போன எபிசோடை முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் பயப்படாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் திடீர்னு மூஞ்சில் வந்து பாஞ்சாங்கன்னா செத்துருவானா? ஆனால் அன்னைக்கு பெண்ணி வயசு வந்தான் பாருங்க, நான் செத்துட்டேன். டேய் தம்பி, யாரா நீ? அதை க்ளோஸ் பண்ணவும் முடியல என்னால். நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. பெண்ணி வயசை பார்த்தோன்னே ப்ரோ வந்து அதுக்கு மேலே அவர்லாம் கதறாரு. ப்ரோ சாத்து ப்ரோ, கடையை சாத்துன்னு. சாத்தே முடியல கடையை. ஏன்னா அது இன்னமுமே எங்களுக்கு தெரில ஏன் கடையை சாத்த முடியலன்னு. ஆனால் நாங்கள் சாவல. ஓடணும் போல இருக்கு. இல்லை, ஜம்ப் பண்ணுறதுலாம் இல்லையா ப்ரோ? ஜம்ப் பண்ணுறதுலாம் ஷியோர் 2 கேட்டான் ப்ரோ அவன். தேங்க்ஸ் மேம், ஷீ வில் பி ஜெலஸ், ஐ காட் த பிக்கர் ஒன். என்னடா பேசுகிற படா? அப்படி 2 இதை வாங்கிட்டு சீனை போடுறான் பாரு. நிறையா இந்த கொக்கோ கோலா அது மாதிரி கேட்பேன் பார்த்தா. ஆமாம், காசு நம்ம ப்ரோ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பாரு. 5550. தம்பி என்ன ப்ரோ, கிளாஸ் போட்டு கையில் இரு நான் போயிட்டு நீ செஞ்சுட்டே இருந்தா. வேணாம் ப்ரோ, கையில் கிளாஸ் பேட்லாம் வச்சுருக்கேன் ப்ரோ, பார்த்துட்டேன். கிளாஸ் பேட்டில் ஃபயர் இன்ஜின் மாதிரி இன்னும் இருக்குது. இந்த தீ தம்பி, இங்கே எதுவும் தீலாம் எதுவும் பிடிக்கல. நீங்கள் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்கும் போதே பயமாக தான் இருக்குது. தம்பி போப்பா, எனக்கு பயமாக இருக்கணும் உன்னை பார்த்தா. சரி தந்தூர் ப்ரோ, எதுக்கு குழச்சி போட்டோம்? பயமாகவே இருக்கே. இங்கே கீழேருந்து வர ஒருத்தன் பதறிட்டு வருவான். எங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லித்தரேன். பார்த்தாதுன்னு ஒரு பிளாக் கலர் கார் வந்துச்சுன்னா கடையை சாத்திட்டு நம்ம வெளியில் ஓடிடணுமா? சப்போஸ் ஓடலைன்னா வெளியில் ஓடணுமா? ஆமாம், பிளாக் கலர் கார் வந்துச்சுன்னா வெளில ஓடிடணும். ரேடியோலாம் ஆன் பண்ண மாட்டியா ப்ரோ? ஷவர்மாவோட காஃபி குடிக்கிற. சரி போய் தொலைடா தம்பி, நாங்களே பயத்தில் இருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு என்னென்னமோ சொல்லி பயமுத்திட்டு இருக்கான். டேய், ஹெட்ஸா டெய்ல்ஸா? ஹெட்ஸ் சூஸ் பண்ணு ப்ரோ. சரி, so I won. The coin has decided. Keep the coin. என்னடா தம்பி, do not put it in your pocket. எங்கடா இருக்கு காயின்? அதாவது நீங்கள் தான் காயின் கொடுத்துருக்கீங்க. ஓ, காயினை பாக்கெட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நம்ம தான் சொன்னோம். என்ன கார் இது? ஒரு ஒயிட் கலர் கார் போனால் ஒன்றும் இல்லை, பிளாக் கலரில் போனால் தான் தப்பிச்சிடணும். ஸோ இது முடியும். கேமு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக மைல்டாக எல்லாம் போயிட்டு
இப்போ வந்துட்டான் தம்பி. ப்ரோ பாத்து. அண்ணாமலை போ அண்ணாமலை அண்ணாமலையா அண்ணாமலை தான். கூட நான் பார்க்குறேன். போய் பாருங்க. வால் இருக்கு ப்ரோ எனக்கு வால். இங்கே போனேன் தம்பி. இல்லை உனக்கு வால் இருக்குன்னு எனக்கு தெரியல. வெளில போடா ப்ரோ. நான் சொல்லிட்டேன் அவன் 90s பிள்ளையா இருக்கும் போல. அதுவும் கரெக்ட் தான். பார்த்து ப்ரோ. மினாட்டோ வந்து ஆணி அடித்து இறக்கிற போகிறான். என்ன சவுண்டு? வெள்ளை ரெட் கலர் கார் தாச்சு. பிளாக் கலருக்கு தான் ப்ரோ ஓடணும். ஏன் ப்ரோ என்னையே பார்த்துட்டு இருக்க? நம்ம ரெண்டு உனக்கு வேற கண்ணு இல்லை, எனக்கும் மூஞ்சி இல்லை. எனக்கு மூஞ்சும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இனி ஒரு 2 கஸ்டமர் தான் வந்தாங்க. அதுலேயும் 3 தான் வந்தாங்க. 3ல் ஒருத்தவன் 2 பேர் கரெக்டு. ஒருத்தன் வந்து அண்ணாமலை. இவன் வந்து அண்ணாமலையா பா. என்ன கண்ணு ப்ரோ அது? ப்ரோ அவ கண்ணை பாரு ப்ரோ. கண்ணு இது இரு ஆஃப் பண்ணுறேன். ஆனால் இதில் எதுவுமே காட்டல ப்ரோ. ப்ரோ கண்ணு அப்படிலாம் இருக்கு போய் மாதிரி ஆஃப் காசை வாங்கிட்டு ஆஃப் பண்ணிட்டாச்சு. போயிட்டானான்னு பாரு. இல்லை ப்ரோ. கிட்ஸ் ஆர் ஃபெட். ஐ ஒன்லி வாண்டட் சம்திங் ஃபார் ஸ்மால். ஏம்மா நீ அண்ணாமலையாக இருந்தால் நான் எதுக்குமா உனக்கு தரணும்? போயிட்டானான்னு பாரு. போயிட்டா அப்படின்னா கரெக்ட் ப்ரோ. இன்னைக்கு நான் ஃபார்மில் இருக்கேன் ப்ரோ. எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறேன் பாரு. அந்த ஃபோட்டோ எதுக்கு இப்போ மாறுனுச்சு அது மட்டும் எனக்கு தெரியணும். அந்த ஃபோட்டோ மாறுனுச்சு எனக்கு நல்லாவே தெரியும் கைஸ். அந்த ஃபோட்டோ வேறு ஃபோட்டோவில் இருந்துச்சு, மாறுனுச்சு எனக்கு நல்லாவே அது தெரியும். ஸோ தம்பி நீ ஏதாச்சும் அண்ணாமலையா? ஓ அக்கா சாரிக்கா. ஹேவன்ட் ஈட்டன் சின்ஸ் லன்ச். இவனா நல்லவனால அப்போ செஞ்சு கொடுப்போம். ஆனால் என்ன ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இருக்கா பார்த்தேன். போய் செஞ்சு கொடு நீ. பின் பக்கத்தில் எவனும் கோளாராக கொல்ற அளவுக்குலாம் இல்லை. சரி வாங்க செஞ்சு கொடுத்துட்டோம் ப்ரோ. சீஸ் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி போடு. இப்போ நான் வந்து போயிட்டு எதையாச்சும் ஆர்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு 555145 ஆல். போயிட்டு என்ன வாங்க போகிறோம் தெரியுமா? ஒரு கேமரா நான் வாங்கிக்க போகிறேன் ப்ரோ. ப்ரோ எனக்கும் அப்படியே ஆர்டர் போட்டுருவியா? உனக்கு நீ தான் ப்ரோ போட்டுக்க முடியும், என்னால் போட முடியாது. என்ன வர கேமராவை நீ எடுத்துக்கிறியா நான் எடுத்து ப்ரோ. அங்கேருந்து ஒருத்த வரா, அவள் என்னமோ பண்ணிட்டு வரா. அங்கே அப்பப்போ நின்றுட்டு கழுத்தை திருப்புற மாதிரி இருக்குது. இப்போ நான் பார்த்துக்கிறேன். முன்னாடி என்ன பண்ணுறா? ஏமா இப்படியே வந்தால் என்னவாம்மா? அப்படிலாம் முடியாது. ஏன்? ஓ ப்ரோ ட்ரக்கு என்ன? ஓ அது டெலிவரி பண்ண ட்ரக்கு ப்ரோ. டெலிவரி ப்ரோ என்ன ஒரு இப்போ நடக்க ப்ரோ. க்ளோஸ் பண்ணு ப்ரோ. ஆனால் பார்த்து ப்ரோ என்ன பண்ணுறேன் என்கிட்ட. டக்குன்னு போய் எடு ப்ரோ. ப்ரோ இவன் நல்லா இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ப்ரோ. சரி நீ சொல்கிறதான் நான் கேட்குறேன். க்ளோஸ் பண்ண கதவை சாத்து ப்ரோ. சரி நீ வேணா உனக்கு போய் வெளில அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே கைஸ் ப்ரோவை வெளில வச்சு கடையை சாத்திட்டோம். அவள் அண்ணாமலையாக இருந்தால் உனக்கு கொண்டுருவா. ஓகே இது முடிக்கும் ப்ரோ. நீ தான் ப்ரோ ஒன்றை போய் நம்பின பார்த்தியா ப்ரோ? அதுக்கு இப்போ என்ன பண்ணும் ப்ரோ? ஒன்றை நம்பி பண்ண பார்த்தியா? இன்னும் ஒன்று தூக்கி போட்டு மிதிக்கணும் ப்ரோ. கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு கேமு. வந்த நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்ட. சரி வாங்க அடுத்த கஸ்டமருக்கு வெயிட். என்ன மைக்கேல் ஜாக்சனா நீ? மைக்கேல் ஜாக்சன். நான் போய் இவனை போய் பார்க்குறேன். ப்ரோ தந்தர் ப்ரோ. அவனுக்கு அந்த மாதிரி தான் போன வாட்டி வந்தாங்க. தந்தர் ப்ரோ. நீ ஏன் இப்படி ஆடுறான்னு நம்மளால கேட்க முடியுமா? தம்பி நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம். நீங்கள் வந்து எங்களை திருத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அங்கேயே உட்காந்தாலும் சூப்பர் தான். சரி வாங்க பண்ணு ப்ரோ. ஷவர்மா நான் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். இப்போ மட்டும் வந்தானே ஒரே அடி. ஒன்று தான் அடிப்பேன்.
என்ன கேட்டான் ஐயோ உட்காந்து எதுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும் ஆமாம் ப்ரோ forgot something what forgot ஜூஸ் கேட்டிருப்பான் ஒன்றுமே கேட்கலையே இது ப்ரோ காஃபி இவன் என்ன கேட்டான்னா ஒரு ஷவர்மாவும் காஃபியும் கேட்டான் காஃபி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஷவர்மாவோட வச்சு தந்துடுவோம் தம்பி சரி தலைவர் கருப்பு படம் பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆமாம் தலைவர் கருப்பு படம் பார்த்த மாதிரி டான்ஸ் ஆட்டு இருக்கேன் அதே மாதிரி தலைவர் தான் அண்ணாமலை ஏன்னா இங்கே இருக்கிறவர் கொஞ்சம் மேலே என்ட்ரி கொடுத்துட்டாரு உன்னை நம்பின பார்த்தியா ஆ நம்பினதுக்கு அண்ணாமலைக்கு போய் ஷவர்மா தந்து விட்டேன் அது கேட்டால் லிசன் பண்ணக்கூடாதா ப்ரோ அந்த சவுண்டை கருப்பங்க ஏன் இங்கே தொற சும்மா சவுண்டு வந்து அதை லிசன் பண்ணக்கூடாதா அப்படியா இதோ இந்த போர்டில் போட்டுருந்துச்சு ப்ரோ இந்த ரேடியோ ஆன் பண்ணி விடு ஓகே இந்த ரேடியோலாம் கொஞ்சம் நல்லா தான் போகுது கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு அப்போ தந்துரு Radio, bro. Today, you can play with them, have a chat, and they'll even sit with you while you... Congratulations. Strictly follow certain rules to keep everything in order. Rule 1. If a visitor with a wide smile comes in, silently hand him a can of soda. In return, he will give you a damn wriggling bundle. Place it under the counter and never unwrap it. Rule 2. Every Friday, around 2 a.m., a driverless car will stop in front of the stand. This is an inspection. Exit through the back door and do not look toward the shawarma stand. If they notice you looking, you will definitely fail the inspection. Rule 3. If you notice the meat on the spit begin to pulse and moan, immediately turn off the fire and leave the kitchen. Most importantly, never listen to the sounds the meat makes. Rule 4. If a faceless man approaches, just serve him. Under no circumstances should you look directly at his face. Rule 5. If a thick fog appears, do not go outside under any circumstances. And lastly, only serve a customer if you are certain they are human. Welcome. Congratulations. ஓஹோ டேய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ புரிஞ்சிருச்சுடா கைஸ் எல்லா ரூல்ஸையும் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் தம்பி யாரு நீ உன்னை பார்த்துலாம் பா ஏன்டா இவ்வளோ சத்தம் போடுறீங்க ஐயோ எவன் அண்ணாமலை எவன் நார்மல் மலைன்னு ஒன்றுமே தெரியாது போட்டு வெளுங்கன்னு வெளுத்துடலாம் ப்ரோ யார் ப்ரோ எவனுமே வரமாட்றாங்க வெளில போயிட்டு கொஞ்சம் வியாபாரம் மட்டும் அதே தம்பிங்களா கடைக்கு வாங்கடான்னு ஆமாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு போஸ்டர் ஓட்டணும் அதான் அங்கேருந்து ஒருத்தன் வரான் ஆள் என்ன இவ்வளோ வேகமாக நடக்கிறான் ஓகே தம்பி ஒன் ஷவர்மா ப்ளீஸ் ஷூர் செஞ்சு கொடு ப்ரோ நல்லவனா இருந்தா நான் கெட்டவன் என்ன பாடிட்டு இருக்கேன் இவ்வளோ தப்பாக பாடுறேன் serve normal customers closing the window on them is a mistake don't serve Annamalai's customer saving each mistake summons the inspector if there are too many he will fix you close the window if you don't want to serve a customer சரி இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம் கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா பை பாய்